வரதராஜ பெருமானுடைய தேவஸ்தானத்திலே ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற உற்சவங்களிலே ஆவணியில் நடைபெறுகின்ற மகோற்சவம், அதே போல மார்கழி மாதத்திலே நடைபெறுகின்ற உற்சவம் என்று 2 உற்சவங்களை கொண்ட வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் இப்பொழுது ரத உற்சவம் ஆரம்பமாகி இன்று அன்றாட பழக்கம் மெய்யன்பர்கள் விளக்கினாலே ஸ்ரீமத் நாராயணனுடைய திருவருள் கடாட்சத்தினாலும் இன்றைக்கு மார்கழி மாத வைகுண்ட ஏகாதேசி தினமான வெள்ளிய தினத்தை ரதோற்சவ தினமாக எடுத்து அடியவர்களாக இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சியாக கொண்டாடப்பட்ட திருவருள் பெருமையும் வரலாற்று பழமையும் மிக்க திருமால் ஆலயங்கள் ஈழத்தின் பல பகுதிகளில் காணப்படுகின்றன. அந்த வகையில் அங்கே வடமராட்சியிலே வள்ளிபிராழ்வார் ஆலயம், யாழ்ப்பாணத்திலே பெருமாள் ஆலயம், அதே போல இங்கே பொன்னாலையிலே வரதராஜ பெருமாள் ஆலயம் காணப்படுகின்றது. மிக தொன்மையான வரலாற்றை கொண்டது இந்த ஆலயம். முன்னொரு காலத்திலே தட்சண கைலாய புராணத்திலே கூறப்பட்டது போல அங்கே திருவாச முனிவரிட்ட சாபத்தினாலே இந்திரன் சாப விமோசனம் பெற்றார். இந்த சாபத்தை நீக்குவதற்காக இந்திரன் திருவாச முனிவரிடம் இறந்து வேண்ட முனிவருடைய ஆணையப்படி இடத்தின் கடவார் என்று அங்கே பொன்னாலையிலே ஒரு கலைஞனான குடும்பத்திலே பிறந்து அங்கே வாழ்ந்து வரும் காலத்தில் சமுத்திரத்திலே நான் தோன்றுவேன், என்னை நீ திருடியதும் உனது சாபம் நீங்கும் என்று அங்கே திருவருள் வாக்கு அங்கே பிரசித்தமானது. அந்த திருவருளின்படியே பொன்னாலையிலே பிறந்து வளர்ந்த ஒருவரினாலே இந்த கடலிலே மீனவர்கள் சென்று மீன் பிடிக்கும் பொழுது அங்கு ஆமை ஒன்று பெரிய அட்டகாசம் செய்தது. அந்த ஆமையை பிடித்த பொழுது அது பொன்மயமாக மாறியதும் அந்த இளைஞனுடைய கையினாலே தீண்டப்பட்டதனால் அந்த சாம விமோசனமும் நீங்க பெற்றது. ஆகவே தட்சண கைலாய புராணத்திலே சொல்லப்படுகின்ற இந்த பொன்னாலை வரதராஜ பெருமாளுடைய சரித்திரம் மிக தொன்மையானது. இங்கு நாக வணக்கம் அதிகமாக காணப்படுகின்றது. இலங்கையை இயக்க நாகர் என்ற வம்சத்தவர்கள் முன்னொரு காலத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள், ஆட்சி புரிந்திருக்கிறார்கள். இந்த ஆலயத்தினுடைய மேற்கு வீதி பங்ககாரத்திலே நாகருடைய வணக்கங்கள், நாக வணக்கம் அங்கே காணப்படுகின்றது. அங்கே 2 தலைகளுடைய நாகங்கள், நாகருடைய வணக்க சின்னமான அந்த பாம்புகள் அங்கே உள்ள கற்களிலே பொறிக்கப்பட்டிருக்கின்ற காட்சி இந்த ஆலயத்தின் பழமையை மேலும் நிலைநிறுத்துவதாக இருக்கின்றது. அந்த வகையிலே பொன்னாலை வரதராஜ பெருமாள் ஆலயம் இங்கே பகவான் கிருஷ்ணன் மகாவிஷ்ணு அடியவர்களுக்கு அருள் பாலிப்பதற்காக இந்த பகுதியிலே வந்து தானாக அமர்ந்து கொண்ட ஒரு பதி. என்ன புண்ணியம் செய்தனன் நெஞ்சமே என்று அங்கே அடியவர்கள் இத்தகைய ஆலயத்திலே வந்து வழிபாடு செய்தால் தங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி தொலைந்து அவர்கள் இந்த வையகத்திலே வாழ்வாங்கு வாழக்கூடிய பேரை அடையக்கூடியதாக இந்த ஆலயம் அமைந்து காணப்படுகின்றது.
ஆண்டுதோறும் 2 தடவைகள் இங்கே உற்சவம் நடைபெறும். அது ஆவணியில் நடைபெறுகிற மகோத்சவ பெருவிழாவிலே அங்கே பிரமாண்டமான அந்த தேர் ஓடும். அதே போல மார்கழியிலே நடைபெறுகின்ற இந்த உற்சவத்திலே நடைபெறுகின்ற இந்த தேரானது மிக சிறப்பு வாய்ந்தது. அதாவது மகாவிஷ்ணு அங்கே மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்று பகவான் அங்கே தன்னுடைய செவி தன்னுடைய அந்த பாடலிலே வெளிப்படுத்தி இருக்கின்றார். அத்தகைய மார்கழி மாதத்தில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்வு மிக பிரசித்தம் வாய்ந்தது என்றது. அதற்கு அதுவும் இன்றைய தினம் வைகுண்ட ஏகாதசியிலே நடைபெறுகின்ற நிகழ்வு மிக சிறப்பு வாய்ந்ததாக. ஆகவே அடியவர்கள் எல்லோரும் கடந்த காலத்திலே பல துன்பங்களையும் இடப்பெயர்வுகளையும் பல அழிவுகளையும் சந்தித்திருக்கின்றார்கள். இப்பொழுதுதான் அவர்கள் மெல்ல மெல்ல தங்களுடைய வாழ்க்கை கோலங்களை அமைத்து வாழ்வாங்கு வாழ முயற்சிக்கின்றார்கள். அந்த வகையிலே அங்கே கிழக்கு பகுதியிலே வள்ளிபுரம் ஆழ்வார் ஆலயம் காணப்பட, இங்கே மேற்கிலே படுவார்கரை என்று சொல்லப்படுகின்ற இந்த மேற்கு பகுதியிலே இங்கே ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயம் அமைந்து அடியவர்களுக்கு அருள் பாலிக்கின்ற சிறப்பு வாய்ந்தது. அந்த வகையிலே இந்திய ரதோற்சவம் நடைபெற்று அங்கே பூமாதேவி இலக்குமி சகோதராக நாராயணமூர்த்தி இப்பொழுது பேரிலே அமர்ந்து அடியவர்களுடைய பாவ வினைகளை நீக்குவதற்காக இப்பொழுது வலம் வர இருக்கின்றார். அங்கிற மகோற்சவத்தினுடைய பிரதம குருவான சோமஸ்தம்ப குருக்கள் அவர்கள் தலைமையிலே இந்த விழாக்கள் எல்லாம் மிகச் சிறப்பாக நடைபெறுகின்றன. அந்த வகையிலே பஞ்ச கிருத்தியங்கள் என்று சொல்லப்படுகின்ற படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்று சொல்லப்படுகின்ற நிகழ்வு இந்த மகோத்சவ காலங்களிலே நடைபெறும். இறைவன் 10 நாட்கள் இந்த விழா நடைபெறுவதால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஊர்களிலே அவன் எழுந்தருளி வந்து அடியவர்களுக்கு அருள் பாலிப்பது வழமை. ஆகவே அதன் ஒரு அங்கமாகவே இன்றைக்கு ரத உற்சவம் நடைபெறுகின்ற சிறப்பை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே தட்சணகைலாய புராணத்திலே கூறப்பட்ட இந்த ஆலயம் இன்று வரை மிகச் சிறப்பாக நடைபெறுகின்றது. முன்னொரு காலத்திலே போர்த்துகேயர் இந்த ஆலயத்தை இடித்து தரமட்டமாக்கி அதனுடைய கற்களை கொண்டு சங்கானையிலே கோட்டையை அமைத்ததாக வரலாறுகள் செல்லுகின்றன. இருந்தும் இங்குள்ள மாயவனுடைய அடியவர்கள் ஆலயத்தை மீண்டும் புனரமைத்து பல்லாயிரக்கணக்கான நிதி உங்களுடைய பங்களிப்பினாலே சிறு துளி பெருவெள்ளமாக இந்த ஆலயம் தொடர்ந்து வளர்ச்சி பெற்றுக் கொண்டு வருகின்ற அற்புதமும் அதன் சிறப்பும் நாங்கள் வியந்து பாராட்டத்தான் வேண்டும். அந்த வகையிலே பொன்னாலை ஸ்ரீ வரதராஜ வெங்கடேஸ்வர பெருமானுடைய இன்றைய மார்கழி உற்சவம் இன்று காலை சுவர்க்க வாயில் தரிசனம், விசேட பூஜை, திருப்பாவை, ஆண்டாள் உற்சவம், ஸ்ரீ ரங்கநாதர் உற்சவம் என்று அம்பபூர்த்தி என்று பல பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்றன. இப்பொழுது அங்கு தேரடியிலே சில வைபவங்கள் உற்சவங்கள் அங்கே நடைபெறுகின்ற அடியவர்கள் எல்லோரும் நாராயணனுடைய திருவருளை வேண்டி தங்களுடைய மனங்களிலே அங்கே பெருமாளை தியானித்த வண்ணம் இருக்கின்றார்கள். தேரானது புறப்படுவதற்கு அங்கே தயாராகி கொண்டிருக்கின்ற இந்த அற்புதமான வேளையிலே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்து ஆண்டு பல கோடி 100,000 மல்லாண்டு திருந்தோள் மணிவண்ணா
உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று அங்கே பெரியாழ்வார் திருமொழியிலே திருப்பல்லாண்டிலே மிக அற்புதமாக பாடியிருக்கின்றார். அடியுவமோடும் இன்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவமாய் நின்மத மாட்டினிலே வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆடியும் பல்லாண்டு படைவோர் புக்கு முழங்கும் அவ்வாழ்ந்த சன்னியமும் பல்லாண்டே என்று அற்புதமாக அங்கே பெருமானை அடியவர்கள் வழிபட்டுக் கொண்டிருக்கின்ற அற்புதமான வேளை. எனவே மகோத்சவ பெருவிழா, அதிலே ரத உற்சவம் என்று சொல்லப்படுகின்ற நிகழ்வு மிகச் சிறப்பு வாய்ந்தது. ரதம் என்பது ஒரு முக்கியமான நிகழ்வாகும். அந்த வகையிலே ரதத்தை அடியவர்கள் தங்களுடைய கரங்களாலே பிடித்து இழுத்து வருவார்கள். எனவே ஒவ்வொரு அடியவரும் தங்களுடைய வாழ்நாளிலே தங்களுடைய கரங்களாலே அந்த வடத்தை பிடித்து இழுத்து வருவார்கள். அதற்கு சொல்லப்படுகின்ற விளக்கம், இந்த பிறவியிலே நாங்கள் பெருமானுடைய திருவருளினாலே வடத்தை பிடித்து இழுத்து வந்தால் அங்கே மறுபிறவியிலே நாங்கள் தேவலோகத்தை செல்லும் பொழுது அங்கே தேரிலே எம்மை இருத்தி அங்கே தேவலோகத்துக்கு அழைத்து செல்வதாக அங்கே ஒரு மரபு கதை உண்டு. ஆகவே தேர் திருவிழாவுடைய பல்வேறு சிறப்புகளை நாங்கள் பார்க்கலாம். தேர் என்றால் தேர்ந்து கொள், அதாவது ஒரு மாணவன் பரீட்சையிலே தேர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல தேர் திருவிழாவிலேயும் எல்லா திருவிழாக்களிலும் விசேடமானது, சிறப்பு வாய்ந்தது. ஏனெனில் ஊர் கூடி தேரெழுப்பார். அங்கே திருவாரூரில் ஒரு வருடத்துக்கு அந்த தேர் எடுத்து செல்லப்படும். அதே போல எல்லா மக்களும் இந்த தேர் திருவிழாவிலே கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து வருவது சிறப்பு வாய்ந்த செயலாகும். திரிபுர சங்காரம் திருவதியிலே நடைபெறுகின்ற கூறப்படுகின்றது. இந்த தேர் திருவிழாவுக்களே புராணங்களிலே முப்புறங்களையும் எரித்ததாக வரலாறு உண்டு. அந்த திரிபுர சங்காரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிகழ்வு விதியுன்மாதி தாருகாட்சன் கமலராட்சன் என்று சொல்லப்படுகின்ற 3 அசுரர்களிடம் முறையே ஆகாயத்திலே கோட்டைகளை கட்டிக்கொண்டு அங்கே வரும் தேவர்களுக்கு துன்பம் செய்தார்கள். இதனாலே துன்பப்பட்ட தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று அங்கே முறையிட்டார்கள். அஞ்சல் வேண்டாம் என்று சொல்லி அங்கே சிவபெருமான் தன்னுடைய நெற்றி கண்ணிலே இருந்து தீப்பொறியை உமிழ்ந்தார். அப்பொழுது அந்த கோட்டைகள் 3ம் எரிந்து சாம்பராயின. இந்த நிகழ்வே புராணங்களிலே சொல்லப்படுகின்றன. ஆகவே 3 அசுரர்களையும் அளித்த சிவபெருமான் பூமியை தேராக்கி 4 வேதங்களையும் குதிரைகளாக்கி பிரம்மாவை சாரதியாக்கி சூரிய சந்திரர்களை சக்கரங்களாக்கி மற்ற எல்லா உலக படைப்புகளையும் போர் புரிவதற்கு உறுப்பாக்கி புறப்பட்டனர் தேவர்கள். பாருங்கள், இந்த சந்தர்ப்பத்திலே எல்லா உறுப்புகளும் தன்னால் தான் என்று யுத்தத்தை வெல்லப் போகிறோம் என கர்மம் கொண்டார்கள். அங்கே தேவர்கள் இதனை இறைவன் உற்று உணர்ந்தார். சிவன் என் பங்கு இல்லாமல் இந்த படையில் எந்த ஒரு பயனும் இல்லை என புரிய வைக்க நினைத்தார். திரிகிரவாதிகள் திருவதியைக்கு தெற்கேயும் சிவன் திருவதியிலும் இருந்தார். ஏற்கனவே அசுரர்கள் சிவனிடம் வரம் பெற்றிருந்தனர். தாம் பெற்ற வரத்தினாலே கோட்டைகள் முற்றும் ஒரே இடத்தில் இருந்ததனை
அத்துடன் யுத்தம் செய்து இரவிலோ பகலிலோ நடைபெறக்கூடாது. மிக முக்கியமாக ஈசனுக்கு கோபம் இருக்கக்கூடாது என்று பலம் பெற்றிருந்தார்கள். ஆகவே அந்த கோட்டைகளை எல்லாம் சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணினாலே அளித்ததாக அங்கே புராணங்களிலே சொல்லப்படுகின்றது. அந்த வகையிலே அந்த நிகழ்வை கொண்டாடுவதற்காக இந்த தேர் திருவிழா நடைபெறுகின்றது. ஆகவே சிவனுடைய திருவருளினாலே அங்கே முப்புறங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த திரிபிரான் தகனம் என்று சொல்லப்படுகின்ற ரத உற்சவ நிகழ்வு நடைபெற்று அந்த நிகழ்வையே நாங்கள் கொண்டாடி வருகின்றோம். அரோகரா அரோகரா, எல்லா ஐயர்களும் இப்பொழுது அரோகரா என்ற கோஷத்தை எழுப்பி அங்கே எமது மகா விஷ்ணு பெருமானையும் தன் சேவியர் இருவரையும் தங்களுடைய கரங்களினாலே அங்கே பிடித்து இழுத்து வரப்படுகின்ற அற்புதமான காட்சி. ஆகவே முன்னொரு காலத்தில் நடைபெற்றது போல இப்பொழுதும் அடியவர்கள் தங்களுடைய கரங்களாலே தேரினை இழுத்து வரும் பொழுது அவருடைய பாவங்கள் எல்லாம் அழிவும். நாம் செய்த பாவங்கள் எல்லாம் நாமே தொலைக்க வேண்டும். அப்பொழுதுதான் பிறவி பெருங்கடல் நீந்துவார், நீந்தாதார் இறைவனடி செய்கிறாதார். எனவே அடியவர்கள் எல்லோரும் தொடர்ந்து பல பிறவிகளை எடுத்து துன்பங்களை அனுபவித்து வருகிறார். ஆகவே இந்த துன்பங்களிலும் வீரங்களில் இருந்து விடுதலை பெற வேண்டுமானால் அங்கே பாவ விமோசனம் பெற வேண்டும். எனவே பாவங்களை நீக்கி இன்றைய தினம் அங்கே பெருமான் தேரிலை கொண்டு வந்து அடியவர்களுக்கு அருள் பாதிக்கின்ற அந்த நிகழ்ச்சி இந்த நாராயணன் இந்த தேரோடு வீதியிலே மிக அற்புதமாக அங்கே சூரிய பகவான் இன்றைக்கு தன்னுடைய கிழமை சற்று அங்கே முப்பத்தை தடுத்து அங்கே மக்கள் சந்தானமாக இருக்கின்றனர்.
பாரம்